பிள்ளைங்க எப்பவுமே தாய் தகப்பனை தெய்வமா நினைக்க கத்துக்கணும். ஏன்னா தெய்வம் கூட பிள்ளைங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்காது. ஆனா தாய் தகப்பன் தான் கொடுப்பான். அப்படி கொடுக்கறவன் தான் ஒருத்தருங்கிட்ட போய் 100 ரூபாய் கடன் கேட்கறோம். அவன் 100 ரூபாய் கொடுக்கலாம், அவனை திட்டிக்கினே வரும். 100 ரூபாய் கேட்டான் கொடுக்கலையா, அவ்வளவு பணம் வச்சுக்கிறான் திட்டுறோம். ஆனா தாய் தகப்பன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத நமக்கு கொடுக்குறான். ஆனா 100 ரூபாய் கேட்டவங்கிட்ட கொடுத்தா கடவுள் மாதிரி கொடுத்தப்பான்ற வாழ்த்திட்டு வரும். அப்போ ஒரு நாள் கொடுத்தவனே கடவுள் மாதிரி கொடுத்தன்னு வாழ்த்துருமே, வாழ்நாள் புல்லா போட்ட தாய் தகப்பனை எப்படி வாழ்த்தணும் நீ? ஆனா தாய் தகப்பனை அடிக்கிற, குத்துற, உதைக்கிற, ஊட்ட விட்டு தெத்துறீங்க. இதெல்லாம் ஒரு நல்ல பிள்ளைங்க செய்யற வேலை இல்லை. பிள்ளைகள் தாய் தகப்பனை முதல்ல மதிச்சால், கடவுளை நீ கும்பிடலையோ தாய் தகப்பனை கும்பிட்டீங்கன்னாவே நீங்க வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. தாய் தகப்பனுடைய வாழ்த்தே உங்களை நல்லா வாழ வைக்கும். அந்த மாதிரி வாழ கத்துக்கணும் இளைஞர்கள். அதுதான் என்னுடைய சந்தோஷம். இப்ப ஒரு வேலை செய்வான், என்னப்பா வேலை செய்வேன், எனக்கு தையத்து வேலை தெரியுங்க, என்னப்பா செய்வேன், எனக்கு எலக்ட்ரிக் வேலை தெரியுங்க, என்னப்பா செய்வேன், டர்னர் வேலை தெரியுங்கண்ணா. வீட்டுக்கு பண்ண சோறு இருக்காரு. ஏன்னா இவனுக்கு ஆணவம் உச்சத்துல எனக்கு எல்லா வேலையும் தெரியும், பொழிப்பான். வீட்டுல சோறைகள் படுக்கு பாய் இருக்காது. எந்த வேலையும் அரைய முறையமா கத்து நிற்பான். அவன் வீட்டுல பண்ண ஏசி போட்டு பார்த்து நிற்பான். என்னடா அவ்வளவு வேலை தெரிஞ்சவனுக்கு ஒண்ணுமே இல்லை, ஒண்ணும் தெரியாது பார்த்தனா பயத்திலேயே இவன் வாழ்ந்துட்டான். அவன் தைரியத்திலேயே கெட்டு போயிட்டான். ஒரு ஆடு செத்து போச்சு. உடனே என்ன பண்றான், செத்து போன உடனே அது ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிட்டு இருந்தா தான் போச்சிடுவான், தோலை மட்டும் உரிச்சுக்கணும். அப்போ அந்த ஆடு செத்து போய் கூட உதவுது. ஒரு மோளம் கட்டுறான், ஒரு பம்பை கட்டுறான், எல்லாத்துக்கும் பயன்படுத்துறான். ஒரு கோழி செத்து போச்சு, உடனே போட்டு சட்டியில 1.5 கிலோ மிளகாத்தூளை போட்டு வேக வச்சு 3வது வீட்டு வாசனை வர மாதிரி ஆக்கி துண்ணுக்குறான். இது செத்து இவ்வளவு அற்புதமான உடல் செத்து போனா ஊரு உள்ள பொதிக்கலுங்க. ஆடு மாட ஊரு உள்ள பொதிக்கிறான். இவனை ஊரை விட்டுல தள்ளி ஏத்த போறான். இருக்கும்போது நைனா உன்ன மாதிரி நைனாவே இல்ல நைனான்றான். பொண்டாட்டி சொல்றான், ஐயோ உலகத்துல உன்ன மாதிரி பொருத்தனையே நான் பார்த்தேன், ஏன்னா மொத்தமா கொடுக்குறியா, கொடுக்கலன்னா ராத்துக்கு விட்டு கட்டதான் உனக்கு, அதனால உன்ன மாதிரி பொருத்தனே இல்லைன்றான். உன் பொண்ணு சொல்றது, எப்பா உன்ன மாதிரி அப்பா யாருப்பா இந்த உலகத்துல இருந்து. இவ்வளவு புகழ்ந்த உடல் விழுந்த உடனே ஊருக்கு வெளியே தூக்கின்னு போறான். ஆடு மாட ஊரு உள்ள பொதிக்கிறான். ஆனா உன்னை இவ்வளவு புகழ்ந்துட்டு ஊருக்கு வெளியே ஒரு நாளா நான் யோசித்து பாத்தீங்களா? பார்க்கவே இல்லை. ஓஹோ நான் இப்படி நான் அப்படின்னு தானே சொல்லிங்கிறீங்க. காரணம் எதுக்குமே அதான் சொல்றான் பாம்பாட்டி. டேய் ஒரு பிளாஸ்டிக் எல்லாம் ஒஞ்சி போனா கூட எதுவுமே போட்டா ஒரு நாள்லாம் கொடுப்பான்டா, அதை இன்னொரு பொருளை செய்திருவான்டா. நீ ஒஞ்சி போனா என்னடா கொடுப்பான்? உடையத்துக்கு முன்ன உருவாக்கிக்கிட்டா உன்ன. இதைதான் சாமி நான் சொல்லிக்கிறேன். நான் கடவுளை எங்கேயும் வெளி தேடுன்னு சொல்ல மாட்டேன். இந்த கோயிலுக்கு போ, அந்த கோயிலுக்கு போ, பரிகாரம் கரிகாரம் இதெல்லாம் நான் சொல்றதுல எனக்கு நம்பிக்கையும் கிடையாது. கடவுள் மனுஷனுக்குள்ள இருக்கிறேன், அது ஊர்ஜிதமான உண்மையா நான் உணர்ந்தேன், பார்த்தேன், அனுபவிச்சேன். அதை எல்லாரும் அனுபவிங்கன்றதுக்காக தான் இந்த நெட்ல பேசின்னு தவிர நான் ஏதோ கதை சொல்லி பொறுப்பு நான் எனக்கு அவசியமே கிடையாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு தொழில் கொடுத்துக்கிறான், எனக்கு ரிட்டையர்மெண்ட்டுக்கு தான் சம்பளம் கொடுத்துக்கிறான், பென்ஷன் கொடுத்துக்கிறான், எல்லா வசதிகளையும் எனக்கு கொடுத்துக்கிறான்.